ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுசிந்தர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் அண்ட் மல்லிகைப்பூ வருமா வராதா, எவ்வளோ வரும் என்னன்றது, அரும்பு வருமா வராதா, பூ வருமா வராதா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நிறைய அடி போட்டிருப்போம் இல்லையா. 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ பூ இருக்கிறதுலாம் ஜஸ்ட் 1 கிலோ 2 கிலோ தான் இருக்கும். ஸோ பூ வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதமும் நம்மளை ஏமாத்திடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்ச் மாதம் அவ்வளோ சூப்பராக பூ வரும். செடி ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த வருஷம் ஆக்சுவலாக இந்த வருஷன்றதை விட இந்த மாதம் ஆக்சுவலாக மார்ச் ஏப்ரல் மே இனிமேலாம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் ஆகஸ்ட் எல்லாம் நல்ல பூ வருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். கழனி முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கோங்க. களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் செடி நல்லா அழகாக கட் பண்ணி விடுங்க. சுற்றி நல்லா கட் பண்ணி விட்டு அப்புறமா ஒரு 10 நாள், ஒரு வாரம், மேக்ஸிமம் ஒரு 7 to 8 நாள் நல்லா காய் விட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டு அப்புறமா துளிர் மருந்து அடிங்க. சூப்பராக வரும். அண்ட் இந்த வருஷம் பாருங்கள், இந்த வருஷம்னே சொல்கிறேன், ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செடி ரொம்ப அரும்புங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இந்த டைம் உண்மையிலே இவ்வளோ வருமான்ட்டு. இந்த மார்ச் சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே வெயில் தான் என்ன சொல்கிறது, மல்லிகை தோட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மல்லிகை தோட்டத்துக்காரங்களாம் நிழலில் வைக்காதீங்க செடி. வெயிலில் வச்சிங்கன்னா தான் செடி நல்லா வரும். வெயிலில் தான் பூ அதிகமாக பறிக்க முடியும். ஏன்னா மல்லிகை தோட்டத்துக்கு வெயில் தான் அதுக்கு உயிர், என்ன சொல்கிறது, வெயிலில் தான் அது வளரும், பூ வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பசுமையாக, எவ்வளோ செடி ரொம்ப ஆக்சுவலாக இது 2 வருஷம் ஆக போகுது செடி. பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செடி ரொம்ப அரும்பு வச்சிருக்கு இந்த டைமு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஜிலேபி புழு அடைக்கணுங்க. ஜிலேபி புழு மருந்து ஜிலேபி புழு அண்ட் செடியான்னு தட்டி பார்த்துட்டு வால்பெயின் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். வால்பெயின் மருந்தும் அண்ட் ஜிலேபி புழு மருந்துமே கண்டிப்பாக அடைக்கணும். ஏன்னா ஜிலேபி புழு நாங்கள் பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 1/4 கிலோ அப்படி வருது. ஆனால் புழுவுமே இருக்குது. ஜிலேபி புழு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கொடுக்குறேன். ஜிலேபி புழு என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு. ஜிலேபி புழு ஆக்சுவலாக வர ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி ஜிலேபி புழு இருக்கா இல்லையா, வால்பெயின் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் அந்த அரும்புலேருந்து மொட்டு மேலே எலும்பி வரும். அப்போ தான் நமக்கு கைக்கு வரும் பூவு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் அடிக்கடி போயிட்டு. இப்போ பூ கட் பண்ணதுலேருந்து செடி பார்த்தா அவ்வளோ சூப்பராக செடி ரொம்ப துளிர் வந்திருக்கு. செடி ரொம்ப அரும்பு வந்திருக்கு. இந்த பேட்ச் செடி துளிர் வந்துருச்சா, சாரி அரும்பு வந்துருதா. இதுக்கு முன்னாடி பேட்ச் இன்னொரு கல்வி போட்டிருக்கேன் பாருங்கள். அது துளிர் பறக்க செடி ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மார்ச் மாதம் கழனிக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஈவினிங் டைமில் காலையில் டைமில் போகிறதுக்கு ஹாப்பியாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக பூ 8 மணிக்கு போய் பூ பறிக்க போனோம் அப்படின்னா 11 மணி 12 மணி 1 மணி அப்படி பூ வரும். மேக்ஸிமம் 15 கிலோ 20 கிலோ வரும். இதை ஒவ்வொரு 30 சென்ட் நான் ஆக்சுவலாக 3 பேட்ச் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். 3 பேட்ச் அப்படின்னா ஒரு பேட்ச் கட் பண்ணி விட்டுருக்கணும், ஒரு பேட்ச் துளிர் வரணும், ஒரு பேட்ச் பூ வரணும்னு சொல்லியிருந்தேன். நம்மளது ஆக்சுவலாக இப்போ ஒரு பேட்ச் கட் பண்ணி துளிர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் இது பூ அரும்பு ஆக்சுவலாக பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பேட்ச் அடர் சாகுபடி நடைமுறை. அது ஆக்சுவலாக குட்டி குட்டி செடியாக இருக்குங்க. அப்டேட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது செடி வச்சு 2 வருஷம் ஆகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செடி ரொம்ப அவ்வளோ அரும்புங்க. செடி ஆக்சுவலாக இப்போ பூ இந்த நவம்பர் டிசம்பர்லாம் குட்டி 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 மொக்கா பார்த்துட்டு இப்போ இந்த மார்ச் மாதம் அவ்வளோ பெருசாக மொக்கு வரும் இனிமேல். ஸோ பூ பறிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் நவம்பர் மாதம்லாம் நமக்கு தோணும், மொக்கு என்ன சொல்கிறது, இது நல்ல முகம் அது நல்ல முகம், இந்த மொக்கு பறிக்க முடியுமா அப்படிலாம் தோணும். ஆனால் நம்ம இந்த மார்ச் மாதம் நமக்கு அப்படி யோசிக்கவே தேவையில்லைங்க. செடி நம்ம போய் கை வச்சதெல்லாம் டக் 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 டக்குன்னு பறிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா மார்ச் மாதம் பூ நல்லா பெரிய பெரிய முகம் வரும். ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை. மல்லி தோட்டத்தோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் மல்லி தோட்டமும் சூரியனும் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லலாம், சம்மரும். ஏன்னா மல்லி தோட்டத்துக்காரு என்ன சொல்கிறது, மல்லி தோட்டம் பூச்செடிக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் வெயில். ஏன்னா குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கு தான் நல்லா வரும். அது நிழல் செடி இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செடி ஏன் அந்த குளிர்காலத்தில் இந்த வெயில் காலத்தில் பூ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் பூச்செடியாக வராதுங்க. அப்போ பூச்சிகளும் நிறைய வரும். அண்ட் குளிர் அதிகமாக இருக்குது, பனி இருக்கு இல்லையா, செடிகளில்
பண்ணி இருக்கிறதுனால அது தண்ணி தேங்கி இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து பூச்சிப்புழுலாம் வந்து அட்டாக் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வெயில் காலத்துல பாருங்க, அப்படியே செடியில படு சுத்தமா இருக்கும். அப்படியே நீட்டா இருக்கும் பார்க்கவே. அண்ட் வந்து பூச்சிப்புழு எதுவா இருந்தாலும் ஓடியே போயிடும்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்துக்கு வந்து அதிகமா மருந்து கூட தேவைப்படாது. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு மருந்து அடிச்சீங்க அப்படின்னா, அப்புறம் பூ வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஜிலேபி புழு மருந்து மட்டும் அடிக்கணும். ஏன்னா, அப்ப வந்து பூ வந்து வாசனைக்காக புழு வந்து வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலா மருந்து வந்து அடிச்சிட்டோம். இன்னைக்கு தான் அடிச்சிருக்கோம். ஜிலேபி புழு மருந்து. ஸோ ஜிலேபி புழு மருந்து அண்ட் வால்பெயின் 2 மருந்துமே அடிச்சிருக்கோம். ஒரு சில செடிங்கள்ல இன்னும் வால்பெயினே போலங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்படியும் செடி இருக்கு, அப்படியும் செடி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற செடிய பாருங்க. நீங்கலாம் ஷாக் ஆயிடுவீங்க நிஜமாவே. ஸோ ஏன்னா, முக்காவாசி இந்த மாரி செடிங்க இவ்வளோ அழகா இருக்குங்க. செடி ரொம்ப அரும்பு. ஆனா கால்வாசின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 5% வந்து அந்த மாரி செடிங்க வந்து வேஸ்ட்டா போயிடுச்சு. என்ன ரீசன்னே தெரியல. அது கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. நாங்களும் வால்பெயின் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு பார்த்தோம். அது சரியா கேட்கல. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைமு. ஒரே ஆர்வமா இருக்குங்க. எப்ப செடி ரொம்ப பூ வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இனிமேல் வந்து செடி நல்லா பெருசா ஆக ஆக பூ வந்து அதிகமா வரும். ஸோ துளிர் அதிகமா வரும், பூ அதிகமா வரும். செடி ரொம்ப பூவா தெரியும். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு குடுக்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். பூ பறிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன். ஏன்னா, இந்த வெயில் கால பூ வந்து பெரிய பெரிய மொக்கா இருக்கும். பறிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நெறைய பூ வரும். மூட்டை மூட்டையா வரும் ஆக்சுவலா. எவ்வளோ வரும்னா, ஒரு சிலர்லாம் என்ன சொல்றது 70 கிலோ பூசா பையில ஆக்சுவலா 40 கிலோ, 50 கிலோலாம் பூ அறுத்துட்ருக்காங்க. எங்க சைடு நான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்மளது இன்னும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வரல. செடி வளர்ந்தா தான் பூ அதிகமா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து ஓரளவுக்கு மினிமமா தான் வரும். மினிமமானா ஆக்சுவலா லாஸ்ட்டு ஜூலையே வந்து 15 கிலோ பக்கம் வந்துச்சு. பார்க்கலாம் நான் உங்களுக்கு ரெகுலரா வந்து அப்டேட் பண்றேன். ரேட்டு ப்ளஸ் வந்து எவ்வளோ பூ வந்தது அண்ட் வந்து எத்தனை பேர் வந்து பறிச்சோம், எவ்வளோ வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து போனது அப்படின்ற வரைக்கும் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் பூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நவம்பர், டிசம்பர்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாருங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செடி நல்லா விளைச்சிருக்குங்க உண்மையாவே. இந்த டைம் வந்து அரும்பு நல்லா வந்திருக்கு. மேக்ஸிமம் இந்த வால்பெயின் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஏன்னா வால்பெயின் ரொம்ப 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 மோசமானது. அப்புறமா வந்து ஜிலேபி புழு வந்து இப்போ இந்த பூ இந்த மாதிரி அரும்பு எடுத்து பூ வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஜிலேபி புழுவும் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஏன்னா வால்பெயின் வந்துச்சுன்னா செடியே ஃபுல்லாக ஒழிச்சிடுதுங்க. பூ ஆக்சுவலாக ஒரு டைம் கருகிடுச்சுன்னு சொல்லிட்டு 70 கிலோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த டைமும் ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு 5% வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து செடி கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது இவ்வளோ மோசமாக இருக்கான்றது எனக்குமே தெரியல. ஏன்னா மருந்து அடித்தாலுமே அது வந்து சரியாகலை. என்ன ரீசன் தெரியல. இனிமேல் தான் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மருந்து அடிக்கிறவங்க. ஸோ பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். உங்களோட தோட்டம் வந்து இந்த மாதிரி அரும்பு வந்திருக்கா, இல்லை கட் பண்ணி விட்டுருக்கீங்களா, இல்லைனா பூ பறிச்சிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து எவ்வளோ பூ வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து எவ்வளோ செடி, என்ன சொல்கிறது, எத்தனை ஏக்கர் செடியில் எவ்வளோ பூ வந்திருக்குன்ற மாதிரி மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறது, 30 சென்ட் இல்லை 25 சென்ட் இல்லை 1/2 ஏக்கர் 50 சென்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் வந்து செடி வச்சு இவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா மார்ச் இப்போ நிறைய பூ வருதுங்க. ஸோ கொத்து கொத்தா நிறைய பேர் பூ வந்து இப்போ வந்து பறிச்சிட்ருக்காங்க. நம்மளது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் இப்போ கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பூ வந்து இப்போவே ஆக்சுவலாக இப்போ 2-3 நாளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்துட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மல்லி டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் வந்து இன்னொரு டவுட் வந்து என்ன அப்படின்னா, மல்லி தோட்டம் வந்து உங்களுக்கு லாபமா நஷ்டமான்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மல்லி அப்டேட்ஸ் வந்து சேனலில் டெய்லி வந்து காலையில் வந்து 10 மணிக்கு, ஈவினிங் வந்து 4 o'clock வருங்க. அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா இடையில வீடியோஸ் வரும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால ஒரு சில நாள் வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்க. ஸோ சென்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் டிலே ஆகும். மேக்ஸிமம் காலையில் 10